பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நானும் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக முறை நாம் இவ்விதமாய் யோசிக்கக்கூடும். நான் கர்த்தரை நம்புவதினால் எனக்கு என்ன கிடைத்து விட போகிறது? கர்த்தரை நம்புவதினால் நான் எதை பெற்றுக்கொள்ள முடிகிறது? அநேக முறை நான் தேவனை நம்புவதினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அநேக முறை தேவனை நம்புவதினாலே என் வாழ்க்கை சில நேரங்களில் துயர் மிகுந்த ஒரு வாழ்க்கையாய் மாறி போகிறது. அப்படியானால் கர்த்தரை நம்புகிறதனுடைய பலன் என்ன என்று சொல்லி அநேக முறை நாம் கூட சில நேரங்களில் கலங்கி போய் நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. அப்படியானால் இந்த அடைக்கலம் என்பது அது பாதுகாப்பான ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. வேதாகமத்தின் ஒரு மனிதரை நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். யோசேப்பு என்கிற ஒரு மனிதன். இவ்வேதாகமத்திலே மிகவும் அருமையான ஒரு மனிதர் இவர் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வாழ்ந்தவர். தன்னுடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சி நிமித்தம் எகிப்திற்கு அடிமையாய் விற்கப்படுகிறார். அடிமையாய் விற்கப்பட்ட பொழுதும் இவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறின பொழுதும் இவர் தேவனை மறந்து போகவில்லை. பாருங்கள், ஒரு செல்ல பிள்ளையாய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு, அல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை மாற்றப்பட்டு ஒரு அடிமையின் வாழ்க்கை வாழுகிற பொழுதும் இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுக்கு சோதரம் பயப்படுகிற நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அவர் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவர் தேவனோடு கூட இருக்கிறார். பாருங்கள், சோதரம் எனவேதான் இவர் சோதரம் பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட பொழுதும் கூட அவர் தேவனை மறந்து போகவே இல்லை. தேவனை அவர் சோதரம் ஒரு பொழுதும் தூஷிக்கவும் இல்லை, தேவனுடைய நாமத்தை குறை கூறவும் இல்லை. மாறாய் பார்வோனுக்கு முன்னாய் நிறுத்தப்பட்டு பார்வோனுக்கு சொப்பனத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதும் பார்வோனிடத்திலும் இவர் விதமாய் சொல்லுகிறார், சோதரம் தேவன் தாமே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை பாருங்கள். சோதரம், நான் இந்த அடிமை வாழ்க்கை வாழ்ந்து இந்த சிறை சேதம் பண்ணப்படுகளோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று சொல்லி இவர் பேசாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. எனவேதான் இவருடைய வாழ்க்கையிலே மிக மகிமையான உயர்வுகளை பெற்றார். சோதரன் எகிப்தினுடைய 2ஆம் நிலை அதிகாரியாய் மாறினது மாத்திரமல்ல, பஞ்ச காலத்திலே சோதரன் இவர் தேவனுக்கு பயந்தபடியினாலே, இவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தபடியினாலே பஞ்ச காலத்திலே இவருடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படியான கிருபையை பெற்றார். ஒரு பெரிய தேசத்தை பஞ்சத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு கிருபையை பெற்றார். எனவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை சூழ்நிலை மாறி போகிறது, நான் கர்த்தருக்கு பயந்து என்ன நடந்துவிடப் போகிறது என்று யோசித்து விடாதீர்கள். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். நீங்கள் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படியாய் ஒருவேளை இந்த பாதையின் வழியாய் கடந்து போக வேண்டியிருக்கும். எனவே இந்த பாதையின் வழியாய் கடந்து போங்கள். ஒரு பெரிய பாதுகாப்பின் கிருபை உங்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா?
ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படியாய் என் தேவன் கிருபை கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, தம்முடைய பிள்ளைகள் சோதரம் ஆண்டவரே, அப்பா, உயரிய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாகட்டும். தேவன் சகலவற்றையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாய்க்க செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இதுவரை நடத்தின தெய்வன், இதுவரை பாதுகாத்த கர்த்தர் இனியும் பாதுகாத்து கொள்ளும். நாள் முழுவதும் தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.